இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப என் கழுத்துல தாலி கட்டினது திவ்யாக்கோட மாப்பிள்ளையா? அம்பிகா அம்மாவோட மகனா? கடவுளே, இது என்ன சோதனை? ஏன் என் வாழ்க்கையில நீ இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்க? நான் யாரை விட்டு விலகி போகணும்னு நினைச்சு தள்ளி வந்தனோ அவரு வீட்லயே என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்க. அப்ப அவரு காதலிக்கிற பொண்ணு திவ்யாக்கா தானா? அம்மா புத்தகத்துல சொன்ன மாதிரி நடந்திருக்கிறது இதுதானா? நல்லூர் அம்மா, என்ன இது? என் வாழ்க்கையில ஏன் இப்படி அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுக்கற? நான் உன்னை நம்பி தானே இருக்கேன். நீ ஏன் இப்படி சோதிச்சா நான் என்ன பண்ணுவேன்? என் வீட்டு ஆளுங்க பண்ண சதியில இருந்து என்ன காப்பாத்த அந்த விதி அவரை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஆனா அதே விதிதான் அவர் மனசுல வேற ஒருத்தவங்க இருக்காங்கங்கறத தெரிய வச்சு என்ன அவரை விட்டு பிரிஞ்சு போக வச்சுது. ஆனா இப்போ அதே காலமும் விதியும் தான் என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வேலைக்காரியோட ராசிதான். அவ முகத்துல முழிச்சால எந்த காரியமும் சரியா நடக்க மாட்டேங்குது. முதல்ல கோவில்ல உப்பு கூட கொட்டுச்சு, இப்ப இந்த சல்லடை. திரு, ஸ்ரீ நார்மலா தான் இருக்கா. அவ நடந்த விஷயத்த பெருசாவே எடுத்துக்கல. அவளை ஃப்ரீயா விடுப்பா. ஆமா, ஸ்ரீ இதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டா. என் பேத்தி ரொம்ப மாடர்ன் இல்லம்மா. கரெக்டா சொன்னீங்க பாட்டி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அதுதான் உண்மை. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. மின்னல் சவுண்ட்ல தான் சல்லடியே கீழே விட்டேன். அதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? சரிங்க தாத்தா, சரிங்க பாட்டி, நான் கிளம்பட்டுமா? கொஞ்சம் இருமா. கிளம்பலாமா? சரி, உடனே கிளம்புறா பாரு. மகாவை காணோம். மகங்க மகா. ஐயோ, அக்கா கூப்பிடுறாங்களே. மகா, ஸ்ரீ வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு எதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்க? போலாமா? இருங்க, மகா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். மகா எங்க போனா? கீழே இல்ல, ஒருவேளை மேல போயிருப்பாளோ? மகா, ஏ மகா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன கீழே தேடிட்டு காணோன்னு இங்க தேடிட்டு வரேன். சரி, கிளம்பட்டுமா? ஏய் மகா, என்னாச்சு? என்ன புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? நான் எப்பவுமே உன்னோட திவ்யாக்கா தான். அது சரி, என்ன பாக்குறத பார்த்தா என்கிட்ட ஏதோ சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல. ஏன் முகம் இப்படி இருக்கு? என்ன அம்மா திரும்பவும் திட்டினாங்களா? கடவுளே, நான் என்ன சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? நான் திவ்யாக்கா வாழ்க்கையில குறுக்க வந்திருக்கேன். அது எப்படி சொல்றது? மகா, நான் கிளம்பட்டுமா? நான் அந்த அக்கா கிளம்பணும். மகா, உன்கிட்ட தான் சொன்னேன், நான் கிளம்பட்டுமா? என்ன தனியா விட்டுட்டு போறேன்னு ஃபீல் பண்றியா? என்கேஜ்மெண்ட் மட்டும் முடியட்டும், அப்புறம் நான் இங்கே வந்துடுறேன். ஓகேயா? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருப்போம், சரியா? கவிதா, என்னால இனி அந்த வேலைக்காரி இந்த வீட்டுல இருக்கிறத சகிச்சுக்கவே முடியல. அவளை சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். இனிமே நீ என் கூட தானே இருக்க போற. நம்ம தான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோமே. அக்கா, நீங்க கட்டிக்க போறவரோட பேரு திருக்குமரனா? ஆமா, ஏன் ராஜகுமாரனோட பேரும் அதான்க்கா. திரு யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த செகண்டா அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணி அதுல இருந்து மீட்டு கொண்டு வரதான் பாப்பான். என்னோட ராஜகுமாரனும் உங்க மாப்பிள்ள மாதிரி தான்க்கா. திரு மாதிரி ஒருத்தர் எனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மா, கிளம்பலாமா? தாத்தா, பாட்டி, போயிட்டு வாமா. திரு, நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். ஓகேடா.
பெரியம்மா கஜேந்திர மாமா கூட சேர்ந்து சதி பண்ணி அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க. அதுக்காக ஊர்க்காரங்களை சமாளிச்சு இவரோட போட்டோவை காட்டி மாப்பிள்ளைன்னு சொல்லி ஏமாத்தினாங்க. ஆனா என் கனவுல வந்த இவரே நிஜத்திலையும் பெரியம்மா சதியையும் மீறி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ நான் அந்த கடவுளே இவரை எனக்குன்னு அனுப்பி வச்சதா நினைச்சேன். அந்த சந்தோஷம் எப்ப இவர் மனசுல இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. I love you, திவ்யா. என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் வாழ்க்கையை காப்பாத்தி எனக்கு தாலி பிச்சை போட்டவரை நான் விட்டு விலகினேன். ஆனா விதி மறுபடியும் திவ்யாக்கா ரூபத்துல என்ன அவரு வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு அவரை இந்த வீட்டுல பார்த்த அந்த நிமிஷத்தை என்னால நம்பவே முடியல. ஆனா அதான் நிஜம். நான் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா நினைச்சு ஓடிட்டே இருந்தேன். ஆனா அவர் வீட்லயே கடவுள் என்ன கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு எனக்கு தெரியாம போச்சு. திவ்யாக்கா என்ன இந்த வீட்டுல கொண்டு வந்து விட்டப்போ அம்பிகா அம்மாவும் இந்த வீட்டை சேர்ந்தவங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இனி இந்த வீட்லயே என் காலத்தை உங்களை நினைச்சிட்டே ஓட்டிடலான்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இந்த வீடுதான் உங்க வீடுன்னும் என்ன மகளா பாக்குற அம்பிகா அம்மா தான் உங்க அம்மான்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நான் இனி இந்த வீட்டுல இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. திவ்யாக்கா ரொம்ப நல்லவங்க. நான் யாரு என்னன்னு எதை பத்தியும் யோசிக்காம என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. எனக்காக இப்ப வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட கூட என்னை விட்டு கொடுக்காம எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்காமலே பண்றாங்க. அவரும் அக்காவும் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் எப்பவும் தடையா இருக்க மாட்டேன். அது பெரிய துரோகம். நான் இனி இங்க இருக்கவே கூடாது.